திமுக வந்து பாஜக மேல ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய தொல்லைகள் தருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடந்த தேர்தலில் 26 வித்தியாசமான தேர்தல், 24 தேர்தலை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கூடிய பகுதிகளை வந்து போலிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அங்க பதிவான வாக்குகள்ல 80% திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போயிருக்கு. அவ்வளவு தூரம் வந்து பாஜக மேல வந்து ஒரு வெறுப்பை கட்டமைச்சிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து திமுக கட்டமைச்ச பிம்பத்தின் மீறி தாவக எப்படி வெற்றி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்ட நார்மலாவே ஒரு நம்பர் 1 சூப்பர் ஸ்டார், ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் தமிழ்நாடு முழுக்கம் இருக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் கேவி குப்பம் எம்எல்ஏ பார்த்தோம் அப்படின்னா, கையில காசே இல்லை, நான் வந்து அரசு பஸ்ல போறேன், செருப்பு போற காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2.5 கோடி சொத்து மதிப்பு வச்சிருந்து காட்டினார் அஃபிடவிட்ல. அது வேற விஷயம். இப்போ நேற்று வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி பிரியாணி விருந்து வைக்கிறார். இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வந்துச்சு? எம்எல்ஏ ஆனோடனே காசு வந்துச்சா? தீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, பாஜக பிரமுகர் கோவை செல்வா அவர்கள் நீங்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டது இருக்கு. வாங்க தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் பிரபா. தீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கா சார். சூப்பர். நம்ம ஒட்டுமொத்த பாஜகவினருமே எதிர்பார்க்கறது அண்ணாமலை அவர்கள் வந்து மறுபடியும் கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி சார், என்ன மாதிரி சார் நடவடிக்கைகள்லாம் போயிட்டு இருக்கு? என்ன மாதிரி செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ள? கட்சிக்குள்ள வந்து நிறைய கருத்து கேட்பு நடந்துட்டு இருக்கு. மாநில அளவுல நிறைய கூட்டம் போட்டிருக்காங்க. ஒரு சில மாவட்ட வாரியாக, கட்சி மாவட்ட வாரியா இதை பத்தி ஆய்வு பண்றதுக்காக குழுக்கள் போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து அந்த ஆய்வு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதன் அடிப்படையில வந்து தேசிய தலைமை வந்து தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து எல்லாமே வந்து இப்போ பாஜக பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். என்ன மாற்றம் என்ன பண்ணும் அப்படின்னாலும் தேசிய தலைமை தான் முடிவெடுப்பாங்க. இதுல வந்து நம்ம வெளியில பேசுறது எல்லாமே வந்து எதா இருந்தாலும் தேசிய தலைமை தான் இறுதியா முடிவெடுப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து இதுல நான் இது ஒரு தொண்டனாக, கட்சி நிர்வாகியா நான் சொல்ல வேண்டியது, நான் என்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த கட்சி வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல கூட, இப்ப வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஒரு மாநிலத்துல வந்து ஸ்கோப்பே இல்லை, பாஜக வந்து ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட மாநிலங்கள்ல வந்து படிப்படியாக மக்களுடைய கருத்துக்கள், மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி அரசியல் செய்து தொடர்ந்து போராடி கட்சி தொண்டர்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுத்து, கட்சி தொண்டர்களுக்கு போதுமான எம்பவர்மெண்ட், போதுமான அதிகாரம் கொடுத்ததுனால வந்து இன்னைக்கு அந்த மாநிலத்துல மாபெரும் வெற்றியோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. நமக்கு பக்கத்து மாநிலம் கேரளா எடுத்துட்டா கூட போன தேர்தலில் நம்ம எதுவுமே எந்த தொகுதியுமே ஜெயிக்கல. இன்னைக்கு வந்து நமக்கு 3 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. திருவனந்தபுரம் போன்ற மிக முக்கியமான, அதாவது கேரளாவோட தலைநகர்ல திருவனந்தபுரத்துல நம்மளுடைய மேயர் இன்னைக்கு இருக்காங்க. நம்ம எந்த கூட்டணி இல்லாம தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து இன்னைக்கு நம்ம மேயர் பதவி வந்து அங்க ஜெயிச்சிருக்கோம். அதே போல வந்து தமிழ்நாட்டிலையும் மாற்றம் வரும். தமிழ்நாட்டிலையும் வந்து விரைவில் கட்சி வேகமாக வளரும், ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மற்ற மாநிலங்கள், மற்ற கடுமையான மாநிலங்கள், நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம இன்னைக்கு வலுவா இருக்கும். நம்ம வந்து அடுத்தது பஞ்சாப்லயே வலுவான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த மாநிலங்கள் எல்லாமே மாநில கட்சிகள் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்து அதிகாரம் செலுத்திய மாநிலங்கள். தமிழ்நாட்டிலும் அதே போல மாநில கட்சிகளுக்கு இன்னைக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பாஜகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். பாஜக வந்து இங்கேயும் வளரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி சார், இப்போ வந்து இது வரைக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் பாஜக எதிர்ப்புன்னு கையில் வச்சிருந்த கட்சி வந்து பார்த்தோம்னா திமுக தான். காங்கிரஸ் கூட மிகப்பெரிய அளவில் பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்து அரசியல் பண்ணலை. திமுக மிகப்பெரிய அளவில் பாஜக எதிர்ப்பை அரசியல் பண்ணி ஒரு வெற்றியுமே மிகப்பெரிய அளவில் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். 40 சீட்லாம் கடைசி எம்பி எலெக்ஷனில் எடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்து தன்னை தாவேக்கா வந்து தள்ளிட்டு போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்துக்கிட்டு, சனாதன எதிர்ப்பை கையில் எடுத்துக்கிட்டு. இது வந்து காங்கிரஸ் பாஜகவை கடுமையை எதுக்குல நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியே கிடையாது. அதனால வந்து தமிழ்நாட்டுல இவங்க வந்து பண்ற எதிர்ப்பு எல்லாமே ஒரு கேலி கூத்தா தான் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து மாநில தலைவர் வந்து ரயில் மறியல் சென்றன்னு போய் நிப்பாரு, திரும்பி பார்த்தா 4 பேர் தான் இருப்பாங்க.
ஏதாச்சும் போராட்டம் பண்றேன்னு போனா ஒரு ஆட்டோல போற அளவுக்கு கூட்டத்தை வச்சுட்டு தான் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியே இங்க இல்லையே ஒழிய பாஜக எதிர்ப்புங்கிறது காங்கிரஸ் கட்சி அதை முழு நேர வேலையா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாத பொய்யெல்லாம் பேச வேண்டியது, அது மாதிரி அவர்களுடைய முழு நேர வேலையே பாஜக எதிர்ப்பு தான். திமுக வந்து பாஜக மேல ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய தொல்லைகள் தருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடந்த தேர்தலில் 26 வித்தியாசமான தேர்தல், 24 தேர்தலை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிறுபான்மை மக்கள் அதிகமா வசிக்கூடிய பகுதிகளை வந்து போலிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அங்க பதிவான வாக்குகள்ல 80% திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போயிருக்கு. ஸோ அவ்வளவு தூரம் வந்து பாஜக மேல வந்து ஒரு வெறுப்பை கட்டமைச்சிருந்தாங்க. அது தேசிய அளவிலும் கூட நம்ம 2024 சிறுபான்மையினர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அந்த இந்திய கூட்டணி என சொல்லப்படும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு தான் போயிடுச்சு. அதே போல தமிழ்நாட்டிலும் இன்னைக்கு வந்து திமுக கட்டமைச்ச பிம்பத்தை மீறி இன்னைக்கு சிறுபான்மையின மக்கள் வந்து திமுகவோட கிளச்சஸ், திமுகவோட கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வந்து மாற்று கட்சி வேட்பாளருக்கு, குறிப்பாக தவிக வேட்பாளருக்கு ஆதரவளிச்சிருக்காங்க. ஆனா திமுகவோட அடிப்படையே அடி நாதமே இன்னைக்கு ஆட்டம் கண்டிருக்கிறது. அவர்களுக்கு வருங்காலத்தில் இழந்த அந்த வாக்குகளை எப்படி பெறுவது என்பதே மிகப்பெரிய சவாலாக, சிக்கலாக இருக்க போகுது. ஓகேங்க சார். இப்போ வந்து தாவேக்கா வந்து மிகப்பெரிய அளவில் யாருமே எதிர்பார்க்கல. மிகப்பெரிய அளவில் 108 சீட்டு வென்று 107 சீட்டோட இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. 118 சீட்டு கூட்டணியெல்லாம் சேர்த்து கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிமுகவும் தனக்கு அமைச்சரவை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 25 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க தாவேக்காவுக்கு. ஆனால் அந்த மூமெண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறனால இப்போ எல்லாமே ஒவ்வொருத்தராக பேக் அடிச்சுக்கிட்டு, இப்போ நேற்று கூட நம்ம பார்த்தோம் 3 பேர் வந்து ராஜினாமா பண்ணி தாவேக்காவோட இணைந்துட்டாங்க அதிமுக எம்எல்ஏக்கள். இந்த மாதிரி அதிமுக தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே வருதுல்ல, இது என்ன காரணம் சார்? அது வந்து அந்த உள்கட்சி தான், அவங்களோட உள்கட்சி பிரச்சனை. அவங்க தான் அதை வந்து என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு பண்ணி அவங்களுக்குள்ளதான் அதை தீர்த்துக்கணும். அதுல வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. அதே சமயம் நீங்க சொன்ன அந்த தாவக எப்படி வெற்றி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பம். நார்மலாவே ஒரு நம்பர் 1 சூப்பர் ஸ்டார், ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் தமிழ்நாடு முழுக்கம் இருக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு அரசியல் இதுவரை பேசாத நபர்களை அவர்கள் மூலம் தாவேகா தன்னுடைய அரசியலை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. அவர்களுடைய அரசியல் வெற்றி என்பது தீவிரமாக நம்ம ஆராய்ச்சி செய்து அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு வந்து எந்த விதமான அடிப்படை ஒரு அழுத்தமான அரசியல் கொள்கை கிடையாது. தமிழ்நாட்டை முன்னேற்ற என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான செயல் திட்டமோ எதுவோ கிடையாது. இங்க நம்ம வந்து அரசியல் என்பது நம்ம வந்து இங்க பிரசிடென்சியல் சிஸ்டம் கிடையாது, ஒரு ஜனாதிபதி ஆட்சி முறை கிடையாது. இங்க வந்து நம்ம எம்எல்ஏ தேர்ந்தெடுப்போம், எம்எல்ஏ மூலம் எம்எல்ஏக்கள் தேர்ந்து ஒரு தமிழக முதல்வரை, ஒரு மாநில முதல்வரை தேர்ந்தெடுப்பதே முறையாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன். விஜய் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக அவர்களால் எடுத்து அவர்களுடைய பரப்புரை எடுத்து செல்லப்பட்டது. அதன் வெற்றியாகவே யாருமே வந்து வேட்பாளர்களை பார்க்காமல் விஜய், விசில் இந்த இரண்டையும் பார்த்து வாக்களித்ததால் இந்த வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதன் மூலம் மக்கள் இப்பொழுதுதான் உண்மை தெரிய வந்திருக்கிறது. பெரும்பாலான வேட்பாளர்கள் அந்த தகுதியே இல்லாதவர்கள் என்று. யார் வந்து இப்ப நம்ம சமீபத்துல நான் கூட நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன். அபிடேவிட்ல வந்து அபிடேவிட்ல இல்ல, எந்த டாக்டரேட் பட்டமும் கிடையாது. ஆனா முழுக்க அவர்கள் பிரச்சாரம் எல்லாமே டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. குறிப்பாக நான் சேர்ந்த கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே பார்த்தோம்னா டாக்டர் கனிமொழி சந்தோஷ் மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு டிகிரியை வைத்துக்கொண்டு ஜோசியம் ஜாதகம் பார்க்கிறேன், கட்டத்துல சரியில்லை, கட்டத்தை சரி பண்ணினால் கருப்பாக இருப்பவர்கள் வெள்ளையாக மாறிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு போலியான பிரச்சாரம் பண்ணி டாக்டர்னே எல்லாம் அவங்க ப்ரொஃபைலே போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம அறியாமல் செய்த தவறு இல்லையா, அறிந்து மக்களை நானும் ஒரு மருத்துவர் என்கிற பிம்பம் வர வேண்டும் என்பதற்காக போலியாக பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களை அமர்த்திருக்காங்க. அப்போ அது அவருடைய தராதரம், அவருடைய பின்னணி தெரியாத மக்கள் வந்து ஒரு டாக்டர் நினைக்கிறாரு, விஜய் வந்து ஒரு டாக்டருக்கு சீட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற கோணத்துல வாக்களித்தவர்கள் என்று வந்து அந்த டாக்டர் பட்டமே 26 ரூபாய் கொடுத்தா
இந்த காசியப்பன் பாத்திர கடையில வடிவேலு வாங்கிட்டு வர மாதிரி ஒரு டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இன்னைக்கு 1.4 லட்சம் மக்களை ஏமாத்தி எம்எல்ஏ இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேவி குப்பம் எம்எல்ஏ பார்த்தோம் அப்படின்னா, கையில காசே இல்லை, நான் வந்து அரசு பஸ்ல போறேன், செருப்பு போற காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2.5 கோடி சொத்து மதிப்பு வச்சிருந்து காட்டின அஃபிடவிட்ல. அது வேற விஷயம். இப்போ நேற்று வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி பிரியாணி விருந்து வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வந்துச்சு? எம்எல்ஏ ஆனோடனே காசு வந்துடுச்சா? இது போல வந்து அந்த கட்சியில வந்து தலைவரை மட்டுமே, சின்னத்தை மட்டுமே பார்த்து வாக்களித்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்திருக்கிறது. அந்த ஏமாற்றத்தை பல பேர் இப்பொழுதே உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் இது வந்து ஒரு போலியாக ரசிகர் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு, தன்னுடைய ரசிகர்களை வைத்துக்கொண்டு சமூக வலைதளத்தில் பரவப்பட்ட போலி பிரச்சாரத்துக்கு கிடைத்த வெற்றியை அதை உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். விஜய் வந்து இப்ப 2026 தேர்தலே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. அடுத்து 2031 அசைக்க முடியாது, கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 200 சீட்டு வென்றுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். இதை பத்தி பாஜகவோட பார்வை என்னது சார்? இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்த 5 ஆண்டுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்றது, ப்ரொஜெக்ட் பண்றதை முதல்ல நிறுத்தணும். சரிங்களா? இது வந்து மார்ச் மாதம் எடுத்த அனைத்து ஒப்பீனியன் போல், அனைத்து கருத்து கணிப்பும் எதுவுமே வந்து விஜய்க்கு இவ்வளவு சீட் கொடுக்கல. இது வந்து அந்தந்த தேர்தலுக்கு, அந்த தேர்தல் காலகட்டத்தில் கடைசி 1 மாதம், கடைசி 1 வாரம் கூட வந்து இந்த மாற்றங்கள் வரலாம். 5 ஆண்டுகள் என்பது இவருடைய பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில், நிர்வாக திறனின் அடிப்படையில் மாநிலம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது, எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது இவருடைய ஆட்சி காலத்தில் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவாலுவேஷன் ஓட்டா தான் இருக்க முடியும். ஆட்சியே தொடங்கின 15 நாளுமே முதல் கோணல் முற்றிலும் குளம் என்பது போல 15 நாளுமே தினசரி தவறு தான் பண்றாங்க. ஒரு ஜோதிடரை அரசு ஆலோசகராக நியமிக்கிறார்கள், திரும்ப வந்து அதை வாபஸ் வாங்குறாங்க. சென்ற ஆட்சி கட்டத்தில் எந்த அதிகாரியின் மீது தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க? சென்னை மாநகர காவல் ஆணையாளர் மீது இந்த கட்சியின் தவிகவின் மிக முக்கிய நிர்வாகிகளே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எழுத்துப்பூர்வமாக தேர்தல் கமிஷனிடம் சமர்ப்பித்தார்கள். அந்த அதிகாரியை இன்னும் பவர்ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஊழல்களை விசாரிக்கக்கூடிய ஒரு துறைக்கு உச்சபட்ச அதிகாரி நியமிப்பது எந்த வகையில் நியாயம் என்று நமக்கு தெரியவில்லை. யார் உங்களுக்கு தேர்தலுக்கு முன் கெட்டவராக இருந்தாரோ அவரே இன்று தேர்தலுக்கு பின் நல்லவராக மாறி உத்தமராக தெரிவது நமக்கு சந்தேகத்தை கூட்டுகிறது. அது போல வந்து 5 ஆண்டுகளுக்கு நம்ம பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது முழுக்க இந்த 5 ஆண்டுகள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது, அதனால் பலனடைந்தவர்களார், இவர்கள் அடிக்கும் ஊழல்கள் எத்தனை? ஆந்திரால வந்து 4000 கோடி சாராய ஊழல் வியாபாரம் செய்த ஒரு நபரை முதல்வர் நேரடியாக அவருடைய அலுவலகத்தில் வந்து சந்திக்கிறார். இதெல்லாம் எந்த சமிக்கைகள் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒழிய 21 பற்றி இப்பொழுதே பேசுவது தவறு. அடுத்த கட்சிகளுக்கு, பாஜக போன்ற கட்சிகளுக்கு காலம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, அவர்களிடம் வலுவான சித்தாந்தம் இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் வெற்றி பெற்ற அனுபவம் இருக்கிறது. எந்த கட்சியும் இப்பொழுதே முடிவுரை எழுதிவிட்டு இந்த கட்சி தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வரும் என சொல்வது ஒரு அரசியல் ஒரு அழுத்தமா தான் பாக்குறேன். ஒரு உளவியல் ரீதியா வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு தாக்கத்தை கொடுப்பதாக, ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குவதாக பேசப்படுவதாக நான் பார்க்கிறேன். இது போன்ற கருத்துக்களை முழுமையாக புறம் தள்ள வேண்டும். அதே மாதிரி சார், இந்த தேர்தலில் இப்போ 2026 தேர்தலில் பாஜக எதிர்ப்பு வந்து அந்த பாஜக எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது வந்து மிக பெரிய அளவில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் கை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்கல்ல, இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அது தவறான வாக்கு. அது வந்து இப்போ உலகத்துல வந்து நம்ம இப்போ ஒரு காமெடியில் சொல்வதை போல எல்லாமே மேல இருக்கிறவன் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அனைத்து குறைகளையும் பாஜக மீது ஏன் எழுத வேண்டும்? பாஜக இங்க ஆட்சி அமைக்க போவது இல்லையே. பாஜக எக்காலத்திலும் இந்த தேர்தலில் எங்களுடைய முதல்வர் வருவார், இது எங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டை கேட்கலையே. அந்த இடத்துலயும் நம்ம இல்லையே. சோ முழுக்க வந்து ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி வேண்டும். கண்ணுக்கு தெரிகிற எதிரி யாருமே புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் பாஜக மீது போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். இது முழுக்க இப்ப வந்து 2024 18% வாங்கிய கூட்டணி மோடியின் தலைமைக்கு பாரத பிரதமர் மோடியே மீண்டும் பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கிற கோணத்துல தாமரைக்கு வாக்களித்தவர்கள், தாமரை இந்த கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் இப்பொழுது ஏன் மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள்? நம்ம வந்து அது வந்து இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் மாநில அளவில் அரசியல் மாற்றம் வர வேண்டும், யார் முதல்வராக வர வேண்டும் என்று வாக்களித்த தேர்தலை உரிய எதிர்கட்சியாக பாஜக இருக்கும் பொழுது பாஜகவுக்கு எதிரான ஓட்டு என்று சொல்வதே சரியான வாதம் கிடையாது. இது வந்து யார் முதல்வர் என்ற தேர்தல்,
அது அந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் விஜய் அவர்களுக்கு வாக்களித்துள்ளதாக நான் கருதுகிறேன். இப்ப தாவேக்கு ஆட்சி அமைச்சதுல இருந்து சார், இப்போ உதயநிதி அவர்கள் வந்துமே சட்டசபையில சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. தாவேக்கா எம்எல்ஏவும் அதை பத்தி பேசியிருக்காங்க, முஸ்தபா. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து தாவேக்காவும் இந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறத கையில் எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? சரி, அந்த கட்சி இப்பொழுது அவருடைய செயல்பாட்டை வைத்து பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க திமுக 2.0, அதாவது நம்ம நியூ டிஎம்கே, டிவிகே இஸ் சேம் அஸ் இஸ் தி நியூ டிஎம்கே, ஈக்குவல் டு டிவிகே தான், டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஆமா, அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இவர்கள் சனாதனத்தை ஒழிப்பதற்கு இவர்கள் யார்? அதற்காக மக்கள் வாக்களித்தார்கள். சட்டப்படி அவர் மீது வழக்கு தொடுத்தால் அவருடைய எம்எல்ஏ பதவியே பறிபோக வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் ஒருவர், சிறுபான்மை மதத்தை சேர்ந்த ஒருவரை வைத்துக்கொண்டு அவர் மூலம் இது போன்ற கருத்துக்களை சொல்வது என்பது இது மத வெறுப்பின் உச்சகட்டமாக தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் இன்னும் காலம் இருக்கிறது. ஸோ திமுகவை போல இல்லாமல் குறைந்தபட்சம் நேர்மையுடன் மற்ற மதத்தை அணுக வேண்டும். குறைந்தபட்ச நேர்மையுடன் தான் வகிக்கும் பொறுப்புக்கு இன்று ஆளும் கட்சியாக நடந்து கொள்ள வேண்டும். இந்து மத வெறுப்பினை திமுகவை போல வளர்த்து விட்டால் திமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமையே அவர்களை விட திமுக விட படு மோசமாக அடுத்த தேர்தலில் தோல்வியுள்ளார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சார், அதே மாதிரி இப்ப தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதாவது இந்த டாஸ்மாக் ஒழிப்பு, இந்த மாதிரி பல அறிவிப்புகள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப 717 கடைகள் தான் மூடி இருக்காங்க. அதுக்கடுத்து இப்ப நேற்று அறிவிப்பு முதற்கொண்டு விவசாய கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி சின்ன சின்ன அறிவிப்புகள் தான் இருக்கே தவிர மக்களை இன்னும் ஈர்க்கிற வகையில இன்னும் அவங்க செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, மக்கள் 2020 மேட்ச எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஓவருக்கு 10 ரன் 20 ரன் அடிக்கணும், 20 ஓவர்ல 200 ரன் 300 ரன் அடிக்கக்கூடிய அரசு தேவை. பழைய காரணங்களை சொல்லாமல் அதிரடியாக செயல்படுத்தக்கூடிய அரசு தேவை. துப்பாக்கி ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு தான் இந்த அரசுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா போற போக்க பார்த்தா அது சுறா படத்தை போல படுதோல்வி ஆயிருமோ நமக்கே பயமா இருக்கு. ஸோ 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கறது ஒரு வாக்குறுதியா நிறைவேற்றதா சொல்றாங்க. 200 யூனிட்ல 100 யூனிட் ஏற்கனவே ஃப்ரீ இருக்கு. 100 யூனிட் ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. அந்த 100 யூனிட்டுக்கு முன்னாடி இருந்த கட்டணம் 2.35 ரூபா. அதாவது 2 மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 235 ரூபாய் சேமிப்பு கொடுத்துட்டு அது மிகப்பெரிய வாக்குறுதியா சொல்றது எப்படி மக்கள் எதிர்பார்ப்பாங்க? இது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி ஒரு தேவையே இல்லாத ஒரு அறிவிப்பை தான் பாக்குறேன். ரெண்டாவது, விவசாய கடன் நேற்று 14 லட்சம் விவசாயிகளுக்கு பலன் அடைஞ்சதா ஒரு அறிக்கையை படிச்சோம். அதே இவருடைய தேர்தல் வாக்குறுதியை போய் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா சிறு குறு விவசாயிகளோட அனைத்து கடனும் தள்ளுபடி. அதாவது சிறு குறு விவசாயிகள் 10 லட்சம் வாங்கியிருந்தாலும் தள்ளுபடி. பெரிய விவசாயிகள் 5 ஏக்கருக்கு அதிகமா இருக்கிற விவசாயிகளை பெரு விவசாயிகளை கணக்கீடு பண்ணி அந்த விவசாயிகளுக்கு வாங்கின கடன்ல 50% தள்ளுபடி அப்படிங்கறத இவர்களுடைய இதுவா இருந்துச்சு, வாக்குறுதியா இருந்துச்சு. அப்படி பாக்குறப்ப தமிழ்நாட்டுல நிலுவையில் இருக்கிற கடன் ஒரு 15 to 20,000 கோடி அளவுக்கு கடன் நிலுவையில இருக்கும். அதுல அவர்கள் தள்ளுபடி பண்ணிருக்கிறது வெறும் 2,000 கோடி தான். அது ஒட்டுமொத்தமா தனிநபர் பயனாளிகள் பார்த்தோம்னா 1 லட்சம் கடன் வாங்கினவனுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி, 50,000 கடன் வாங்கினவனுக்கு 50,000 தள்ளுபடி. அப்போ அதிக கடன் சுமையில் இருக்கிறவனுக்கு தான் அதிக நிவாரணம் கிடைக்க வேண்டும். இப்ப நான் ஏற்கனவே கடன் வாங்கி கட்ட முடியல, கடன் அதிகமா இருக்கு, நான் ஒரு சிறு விவசாயி, எனக்கு தானே நிவாரணம் கொடுக்கணும். யாருக்கு 50,000 மட்டும் வாங்கினவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தா எந்த வகையில நியாயம்? இன்னைக்கு தேதியில ஒரு விவசாயம் பண்றதுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் முதலீடு தேவைப்படுது. நீங்க நெல் நட்டாலோ இல்ல நிலக்கடலை போட்டாலோ இல்ல உங்களுக்கு இது குறுகிய பயிர்கள், நீண்டகால பயிர்களை நீங்க கரும்பு, தென்னை, வாழை, மஞ்சள், மரவள்ளி இந்த மாதிரி போறவங்களுக்கு ஏக்கருக்கு பல லட்சம் செலவாகும். நீங்க தோராயமாக 1 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்படி விவசாயம் இன்னைக்கு இருக்கும் பொழுது 1 லட்சம் கடவானுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் கணக்கிற்காக, இத்தனை விவசாயிகள் பயன்பெற்றார் அப்படின்னு கணக்கிற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டதாகத்தான் பார்க்கிறேன். அதே சமயம் டாஸ்மாக் கடைகள் மூடுவது நிறைய இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கடைகள்லாம் மூடி இருக்காங்க, பள்ளிகளுக்கு பக்கத்துல இருந்த கடைகள்லாம் மூடி இருக்காங்க.
இன்னும் அதுல வந்து நிறைய செயல்படுத்த வேண்டியது இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து மூடிட்டு FL2 எனப்படும் பார் ஓபன் பண்ணிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். ஓகே, நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது 4700 கடைகள் இதெல்லாம் இருந்தன. அந்த 4700 கடைகளில் 700 கடைகள் இந்த இடத்துல இருந்து மூடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக FL2 லைசன்ஸ், பார் லைசன்ஸ் இத்தனை இருந்தது, அதுல இத்தனை குறைச்சிருக்கிறோம், இத்தனை அதிகப்படுத்திருக்கோம்னு ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து கொடுத்தாங்கன்னா தான் அதுல நம்பகத்தன்மை இருக்குமே ஒழிய, மற்றபடி ஒரு இடத்துல இருக்கிற கடையை இன்னொரு இடத்துக்கு மாத்திட்டு போய் வைக்கிறதுல எந்த யூஸும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கைன்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு கேள்வி நான் கேட்குறேன் சார். ஏன்னா இப்போ ஆட்சி பொறுப்பில் ஏற்கும் போதே, முதலமைச்சராக பதவி ஏற்கும் போதே நான் வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைய தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 நாள் மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைய தேதி வரைக்குமே அந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படலை. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று சொல்வது தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, அதற்கான காரணம் இது அப்படின்னு ஒரு காரணத்தை தேடி அந்த வெள்ளை அறிக்கை தயார் செய்யறதை நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து முன்னாடி போல கிடையாது. கடந்த காலங்களில் போல நம்மால் இப்பொழுதெல்லாம் ஒரு பட்ஜெட்டிலும் இந்த அரசின் வருவாய் எவ்வளவு, மத்திய அரசு பங்கு எவ்வளவு, பற்றாக்குறை எவ்வளவு, பழைய கடன் எவ்வளவு, புதிய கடன் எவ்வளவு, அந்த பழைய கடனுக்கான வட்டி எவ்வளவு வந்து நம்ம வருடம் செலுத்த வேண்டும், பழைய கடன்களோட முதலீடு எவ்வளவு நம்ம திருப்பி கட்டுறோம், கேபிட்டல் எவ்வளவு திருப்பி ரீபே பண்றோம், அந்த மாதிரி இந்த அனைத்து தரவுகளும் ஏற்கனவே பொது வழியில் ஒரு ஆண்டும் அரசு பட்ஜெட்டில வந்து பதிவு பண்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கடந்த ஆட்சியில வந்து நிதித்துறையில் நடந்த ஒரு மாற்றம் என்ன, இன்னைக்கு நீங்க வந்து நிதித்துறை தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு நீங்க கூகுள்ல தேடினா போதும் பட்ஜெட்டோட ஓவரால் பட்ஜெட் எவ்வளவு, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு, எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளவுங்கிறது தெளிவாக வெளிப்படையா இருக்கு. இதுல வந்து வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது இந்த அரசோட எப்படி இயங்குது அப்படின்னு தெரியாத மக்களை ஏமாற்றுவதற்காக, ஐயோ கடன் வந்துருச்சு, ஐயோ 10.25 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பாக்குறேன். வெள்ளை அறிக்கையினால எந்த புதிய தகவலும் வெளியே வரப்போவது கிடையாது. பழைய தகவல்கள் வந்து ஒரு அறிக்கையாக தொகுத்து வேண்டாலும் வளர்க்க வேண்டும். இதெல்லாம் செய்து விட்டுத்தான் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்கணும். 2500 ரூபாய் பெண்களுக்கு, அனைத்து பெண்களுக்கும் அப்படிங்கிறது நீங்க 2 கோடி குடும்பங்களுக்கு 2500 கொடுக்கணும். மாசம் 5000 கோடி, வருடம் 60,000 கோடி அந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே தேவைப்படும். அது போக வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 சொல்றாங்க, வருஷம் 48,000 சொல்றாங்க. அது வந்து பல லட்சம், குறைந்தபட்சம் 12-15 லட்சம் பேர் இருக்காங்க அந்த இதுல. அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் தேவைப்படும். இதெல்லாம் எதுவுமே வந்து கணக்கீடு பண்ணாம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் தேர்தல் அறிக்கை என்று அறிவித்து விட்டு தாய்மாமன் சீர் இன்னைக்கு நகை வைக்கிற வேலையில 1 பவுன் நகை, பட்டுப்புடவை, இது எல்லாமே வந்து அந்தந்த வாக்காளர்களை, ஒரு மகளிரை, ஒரு கல்லூரி படிக்கின்ற பெண்ணை, திருமணமாகாத பெண்ணை, அவர்களுக்கு வந்து அவர்களை கவர வேண்டும் என்பதற்காக ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு இன்று நிதி நிலை இல்லை அப்படிங்கிறது வந்து படிக்காத பாமர மக்கள் வேணால் நம்பலாம். ஆனால் வந்து ஓரளவு செய்தித்தாள் படிப்பவர்களுக்கு இந்த கடன் இருக்கிறது என்பது தெரியும். ஒரு குடும்பத்தின் மீது நம்மளே சொல்றோமே, பலமுறை நாங்களே பதிவு செய்திருக்கிறோம், ஒரு குடும்பத்தின் மீதும் 4.6 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதுன்னு நம்மளே சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க வந்து இன்னும் கடன் வாங்குறப்ப அதிகமா தானே போகுது. அப்ப எங்கிருந்து பண்ண முடியும்? இது வந்து மக்களை ஏமாற்றும் செயல். இந்த அரசு மக்கள் அளித்த வாக்கை மரியாதை செலுத்த வேண்டும் என்றால், மக்களிடம் இருக்கும் நன்மதிப்பை தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் சொன்னதை செயல்படுத்த வேண்டும். அதற்கு வந்து பல வழிகள் இருக்கிறது. முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்களே சொன்னதை போல டாஸ்மாக் துறையில் 50% பொருட்கள் வரி ஏய்ப்பு செய்யப்படுகிறது, அதை அவர்கள் அடைக்கலாம். மைனிங், கனிம வளங்கள் வந்து கணக்கு வழக்கின்றி சுரண்டப்படுவதை கட்டுப்படுத்தி அதற்கு சரியான வரி விதித்தால் அதன் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் ஏற்படும். இது போன திட்டங்களையும் விட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கிறேன் என்பது மக்களை ஏமாற்றும் செயல். உங்களுடைய பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றி.